Good morning, students. Welcome to the class today. Now we are studying Economics Lesson 3 Food Security and Nutrition. Last two classes நாம food security, அதனுடைய components, then availability and access to food grains, role of consumer cooperatives in food security, public distribution system, purchasing power, agricultural policies in India இது பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னா வறுமையின் பல பரிமாணத்தோடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், தட் இஸ் MPI, was launched by the United Nations Development Program UNDP and the Oxford Poverty Human Development Initiative OPHI in 2018. The basic philosophy and significance of MPI is that it is based on the idea that poverty is not unidimensional and that it is rather multidimensional. Multidimensional poverty is made up of several factors that constitute poor people's experience of deprivation, such as health, education, living standards, income, disempowerment, quality of work and threat from violence. வறுமையின் பல பரிமாணத்தோட இயல்பு. பல பரிமாண வறுமை குறியீடு, தட் இஸ் MPI, ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாடு திட்டம் UNDP, இந்த ரெண்டும், அப்புறம் ஆக்ஸ்போர்டு, அது வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், இது எல்லாமே சேர்ந்து 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல பரிமாண வறுமை குறியீட்ட அடிப்படையான தத்துவமும் முக்கியத்துவமும் என்ன அப்படின்னா, வறுமைங்கிறது ஒரு யூனிடைமென்ஷனல் கிடையாது, ஒற்றை பரிமாணம் கிடையாது, அது மல்டி டைமென்ஷனல், பல பரிமாணத்தை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம் அதிகாரம் அளிக்கிறது, பணியின் தரம், அப்புறம் வன்முறையினால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல், இது எல்லாத்தையும் ஏழை மக்களுடைய அனுபவத்தை இழக்கும் பல காரணிகள் தான் பல பரிமாண வறுமையை உருவாக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தென் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு. ஓவர் த லாஸ்ட் decades, Tamil Nadu has made a significant progress in poverty reduction. The districts in Tamil Nadu are classified into three categories, namely high poverty districts, more than 40% of the population living below poverty line. Then moderately poor districts, that is 30 to 40%, and low poverty districts, that is below 30%. கடந்த 10 வருஷ காலமாக வறுமை குறைப்பில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க, 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. உயர் வறுமை மாவட்டங்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே 40%க்கு மேலே இருப்பாங்க. மிதமான ஏழை மாவட்டங்கள், இது பிலோ 30 to 40% ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோ, குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள், 30%க்கும் குறைவாக மக்கள் வாழ்கிறதா சொல்கிறாங்க. ஆஃப்டர் 1994, poverty has declined steadily both in rural and urban areas of Tamil Nadu, and the state has a similar share of India's poor relative to its population. 1994க்கு பின்னாடி தமிழ்நாட்டில் கிராமப்புற நகர்ப்புறங்களில் வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்தியாவில் அதனோட மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது ஏழ்மை ஒரு குறைவான அளவில் தான் இருக்குது. ஆஃப்டர் 2005, the poverty reduction in this state has been faster than in many other states in India. Tamil Nadu leads in the poverty alleviation programs during 2014 to 17. Government of India is implementing many policies and programs to eradicate poverty. 2005க்கு பின்னாடி இந்தியாவில் பல மாநிலங்களை விட தமிழ்நாடு வறுமை குறைப்பில் ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. 2014 17 வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது. இப்போ இந்திய அரசு வறுமையை ஒழிக்கிறதுக்காக பல கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க.
These policies and programs, if continued, will completely eradicate the poverty in the state. In future, Tamil Nadu can become a model of development in India. இந்த கொள்கைகள் திட்டங்கள் இதெல்லாம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மாநிலத்தில் வறுமை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடும். எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு ரோல் மாடல் மாதிரி மாநிலமாக திகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ், ஊட்டச்சத்து மற்றும் அதனுடைய சுகாதார நிலை, ஸ்டேட் ஆஃப் நியூட்ரிஷன். We noted earlier that food security includes nutrition security too. Though our country has reached self-sufficiency in food production, the nutrition status of the population has not seen corresponding levels of improvement. In 2015-16, 27% of the rural women and 16% of the urban women in the age group of 15 to 49 years were counted as undernourished as or chronically energy deficient by the National Family Health Survey. உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களுடைய ஊட்டச்சத்து நிலை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஹெல்த் ஃபுட்டு அந்த அளவில் பார்க்கும்போது நமக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இல்லை. 2015-16 இந்த வருஷத்தில் 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் இதில் ஏஜ் குரூப் 15 to 49 ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க அல்லது நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. More than half of the women in the reproductive age group, that is 15 to 49 years in both rural and urban India, were anemic in 2015-16. இந்தியாவில் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இனப்பெருக்க வயது அந்த ஏஜ் குரூப் அவங்க 15 to 49 அவங்களில் கிட்டத்தட்ட 2015-16 கணக்கெடுப்பின்படி இவங்களாம் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. As regards children, about 60% rural and 56% of the urban children in the age group of 6 to 59 months are counted to be anemic. In 2015-16, about 41% of the rural and 31% of urban children are stunned. That is, they are not of the required height in correspondence to their age. Another indicator of nutrition deficiency among the children is underweight, which is weight in relation to age. In India, in 2015-16, about 20% of children in the age group of 6 to 59 in rural and urban India are estimated to be underweight. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்களில் 60 to 56, நகர்ப்புற குழந்தைகள் 6லேருந்து 59 மாதம் வரைக்கும் 2015-16 கணக்கெடுப்பில் இவங்களாம் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த சோகை உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் சுமார் 41%, அர்பன் சைடு 31% குழந்தைகள் ஹைட்டு வெயிட்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அந்த ஏஜுக்கு தகுந்த ஹைட்டும் வெயிட்டும் அவங்கக்கிட்ட இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு தான். இது எடை குறைவாக இருக்கிறாங்க. இந்தியாவில் 2015-16 வருஷத்தில் சுமார் 20% குழந்தைகள் 6லேருந்து 59 மாதத்துக்கு உட்பட்டவங்க எடை குறைவாக இருக்கிறதாக நமக்கு தகவல்கள் கிடைக்குது. இருந்தாலும் இவ்வாறு நமது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு நம்ம எவ்வளோதான் எட்டியிருந்தாலும் அனைவருக்குமான உணவு பாதுகாப்பு அந்த நிலையை நாம் இன்னும் அடைய ஆரம்பிக்கலை. தென் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை என்ன? நியூட்ரிஷன் பிளேஸ் எ க்ரூசியல் ரோல் இன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அட் த நேஷனல் லெவல், despite higher economic growth, improvements in human development indicators like nutrition levels of the population have been unacceptably slow. மனித ஆரோக்கியத்திலையும் நல்வாழ்க்கையிலையும் ஊட்டச்சத்து ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்கிறோம். தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் மக்கள் தொகையின் ஊட்டச்சத்து அளவுகள் இதை நம்ம கணக்கிடும் போது நம்மக்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கிறோம். ஏராளமான இந்திய குழந்தைகள் ரொம்ப வளர்ச்சி குன்றியவங்களாக இருக்கிறாங்க. கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் பெண்கள்லாம் எடை
To address these concerns, the central and state governments have been channelizing substantial resources into various health and nutrition schemes and programs like Integrated Child Development Services, that is ICDS, Integrated Child Development Services, then midday meals, reproductive and child health programs RCH, and National Rural Health Mission NRHM. However, an effective scaling up of these efforts is required to mitigate the incidence of undernutrition in the country. இந்த பிரச்சனைகளெல்லாம் நீக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய சுகாதார ஊட்டச்சத்து திட்டங்களை ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் அப்படிங்கிறது மூலமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மதிய உணவு திட்டம், இனப்பெருக்க மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் தேசிய கிராமப்புற சுகாதார பணி, இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக நிறைய நல்ல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. Tamil Nadu has played a pioneering role in bringing about the significant changes in the health and nutrition status of children under 6 years of age, pregnant women, lactating mothers and adolescent girls. 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ்னால் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், அப்புறம் அடலசன்ஸ் ஏஜ் குரூப், அது இளம் பருவ பெண்கள், இவங்களுடைய உடல் நலம் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு இருக்கிறாங்க. The government of Tamil Nadu successive budget outlays for nutrition and health are the highest in the country. The performance of the ICDS scheme and the புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு ஆர் கன்சிடர்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. ஊட்டச்சத்து ஆரோக்கியத்துக்கான தமிழக அரசின் அடுத்த வரவு செலவினங்கள் நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்காக அதிகமான பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, ஐசிடிஎஸ் திட்டம், அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், இந்த செயல் திட்டங்கள்லாம் நாட்டோடைய மிகச்சிறந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தென் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பாலிசி ஃபார் a malnutrition free Tamil Nadu guides the state's long-term multi-sectoral strategy for eliminating malnutrition. ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட கொள்கை தான் ஊட்டச்சத்து குறைபாட்டை கம்ப்ளீட்டாக நீக்கணும். அதுக்காக நீண்ட காலமாக பல துறை கொள்கைகளை இதுங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. லாங் டேர்ம் மல்டி செக்டோரல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எலிமினேட்டிங் மால்நியூட்ரிஷன். The goal is to reducing human malnutrition of all types to the levels of best performing countries. அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் கொண்ட நாட்டோட நிலைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதா இதனோட குறிக்கோளாக இருக்குது. In Tamil Nadu, ICDS is being implemented through 54,439 child centers, then Anganwadi centers, 4,940 mini Anganwadi centers and 434 child development blocks and 385 in rural, 47 urban and 2 tribal. இதுக்காக அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் இருக்கக்கூடிய நாடுகள் நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதனோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இதுக்காக தமிழ்நாட்டில் 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் 365 கிராமப்புறங்கள்லையும் 47 நகர்ப்புறங்கள்லையும் பழங்குடியினர் அந்த பகுதியில் 2 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் 54,439 சைல்டு சென்டர்ஸ், 9,499 அங்கன்வாடி மையங்கள், அப்புறம் 4,940 சிறு அங்கன்வாடி மையங்கள், இது மூலமாக ஐசிடியை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. With the steady expansion into unreached areas, increasing coverage of marginalized groups, enhanced allocations and enlarged scope of services, ICDS is now considered to be one of the world's largest programs of its kind. அணுகப்படாத பகுதிகளுக்கு நிலையான விரிவாக்கம், ஓரங்கட்டப்பட்ட குழுக்களோடைய பாதுகாப்பு,
மேம்பட்ட ஒதுக்கீடுகள், அப்புறம் அதனுடைய சேவைகளோட விரிவாக்கம், இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஐசிடிஎஸ் இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றா கருதப்படுது. The PTMGR-NMP is considered to be the largest noon meal program in the country for combating malnutrition among children, increasing primary school enrollment and reducing dropout rates. Other states in the country have modeled their noon meal programs along the lines of Tamil Nadu's pioneering efforts. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இது குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுறதுக்கும் தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கும் ஸ்கூலில் ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் கொண்டு வரணும். இடைநிற்றல், பசங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, இடையிலேயே அம்மா அப்பாவுடைய வசதியின்மையை கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. இதுக்கு பேர் ட்ராப் அவுட்ஸ் அப்படிவாங்க. அந்த மாதிரி விகிதங்களை குறைக்கிறதுக்கும் நாட்டின் மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிறது மதிய உணவு திட்டமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். நாட்டினுடைய பிற மாநிலங்கள் தமிழகத்தோடைய முன்னோடி முயற்சிகளின்படி மதிய உணவு திட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் இம்பார்ட்டன்ட் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னென்ன விதமான ஸ்கீம்ஸ் இப்போ போயிட்டு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், financial assistance to the tune of 12,000 rupees is being disbursed to poor pregnant women. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் மூலமாக ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க. தென் த சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் was launched in the state in 2011-12 with the aim to provide universal health care to all by providing free medical and surgical treatment. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். இது மூலமாக அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல் நலம் வழங்கக்கூடிய நோக்கில் 2011-12 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. பயனாளிகளோட ஆண்டு வருமானம் 72,000க்கு குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அவங்க ஜாயின் பண்ணி எல்லா செலவையும் யார் எடுத்துக்குவா? கவர்மெண்ட்டே ஏற்றுக்குவாங்க. தேர்ட், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் TNHSP has launched ambulance services free of cost, that is the 108 emergency ambulance service. பொது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இது மூலமாக இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. 108 ஆம்புலன்ஸ் சொல்கிறோம்ல அது. தென் the school health program emphasizes on providing comprehensive healthcare services to all students studying in government and government aided schools. பள்ளி சுகாதார திட்டம் இது மூலமாக விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாங்க. லாஸ்ட் ஒன், the National Leprosy Eradication Program is being implemented in the state with the aim to detect and to provide sustained regular treatment to all leprosy patients. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் மூலமாக எல்லா தொழுநோயாளிகள் லெப்ரசி யார் யாருக்கெல்லாம் இருக்கிறத கண்டறிஞ்சு தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குறது மூலமாக அந்த நோயை கம்ப்ளீட்டாக நீக்கிறது. தென் தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் இருக்குது. சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்ன அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், General ICDS projects and World Bank assisted integrated child development services, then Pradhan Mantri Gramodaya Yojana scheme, then Tamil Nadu integrated nutrition program, next midday meal scheme. இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்குறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஆல்.